வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மீனத்தில் செவ்வாய் பயிற்சி. இதனால் கும்பம் மீனம் ராசி வாரியான கணிப்புகள் பற்றி பார்ப்போம். செவ்வாய் பகவான் துணிச்சலான போர் வீரன் என்று அழைக்கப்படுகிறார். இவர் ஆற்றல், உந்துதல் மற்றும் லட்சியத்தின் உமிழும் கிரகமான செவ்வாய் பகவான் இருக்கிறார். மீனத்தின் ஆன்மீக அடையாளத்தின் சார்ந்து அதன் தாக்கத்தை இவர் ஏற்படுத்துகிறார். இதனால் மீனத்தில் இந்த மாற்றத்தின் போது மக்களின் பிரார்த்தனைகள் மற்றும் ஆன்மீக நோக்கங்களை நோக்கி மாறுவதற்கான களத்தை இவர் அமைக்கிறார். மீனத்தின் இந்த செவ்வாய் பயிற்சி சஞ்சாரத்தின் போது ஆன்மீகம் தொடர்பான முன்னேற்றம், அது சார்ந்த கூடுதல் பயணங்கள் சாதகர்களுக்கு அதிகரிக்கும் என்று தெரிகிறது. மேஷ வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் மீனத்தில் வாசம் செய்ய இருப்பதால் ஜாதகரின் தொழில், பண ஆதாயம், அது சார்ந்த அங்கீகாரம் மற்றும் வளர்ச்சியின் அடிப்படையில் மிதமான முடிவுகளை அவர் தருகிறார். மீனத்தில் செவ்வாய் அமர்வது ரெய்கி போன்ற சிகிச்சையின் நடைமுறைகளை பின்பற்றுபவர்களுக்கு ஒரு சிறந்த இடமாக இது கருதப்படுகிறது. மீனத்தில் செவ்வாய் இந்த சஞ்சாரத்தின் போது நீண்ட தூர பயணங்கள் மற்றும் வெளிநாடு சார்ந்த இடமாற்றம் போன்றவற்றை அவர் கொடுக்கிறார். ஜாதகரின் பிரார்த்தனையில் அதிக நம்பிக்கை மற்றும் அது தொடர்பான முன்னேற்றம் இந்த செவ்வாய் பயிற்சி பயணத்தின் போது சாத்தியமாகிறது. ஜாதகர்களுக்கு ஒரு வலுவான செவ்வாய் ஜாதகரின் வாழ்க்கையில் அனைத்து அத்தியாவசிய திருப்தியையும், நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும், வலுவான மனதையும் வழங்குகிறார். ஒருவரின் சாதகத்தில் செவ்வாய் கிரகம் நன்றாக அமைந்திருந்தால் அந்த ஜாதகர் தனது தொழிலில் எல்லா நற்பெயரையும், பதவிகளையும், ஆதாயத்தையும் பெற்று வளமுடன் வாழ முடியும். மீனத்தில் செவ்வாய் பயிற்சியில் கும்பம் மீனம் ராசி வாரியான விரிவான கணிப்புகள் பற்றி இப்பொழுது பார்ப்போம். கும்பராசி மக்களுக்கு செவ்வாய் 3வது மற்றும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார். மேலும் இந்த செவ்வாய் பயணத்தின் போது இவர் 2வது வீட்டை ஆக்கிரமிக்கிறார். மேற்கூறியவற்றின் காரணமாக மீனத்தின் இந்த செவ்வாய் சஞ்சாரத்தின் போது நீங்கள் வேலையில் சாதகமான முடிவுகளை பெறுவதற்குண்டான சூழல்கள் இருக்கின்றன. அது சார்ந்த வரம்புகளுக்கு அப்பால் நீங்கள் அவர்களின் நோக்கத்தை விரிவுபடுத்தலாம். தொலைதூர பயணத்தின் மூலம் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய சூழலும் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்களின் பதவி உயர்வு, உயர் பதவிகளை அடைவது மற்றும் பிற நன்மைகள் உட்பட தொழில் முன்னேற்றத்துக்கான சாதகமான வாய்ப்புகள் உங்களை வந்து அடையும். கூடுதலாக வெளிநாட்டு மக்களுக்கு உரிய நம்பிக்கைக்குரிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் நல்லதொரு வெகுமதியை பெற்று அது வாழக்கூடிய, நிரூபிக்கக்கூடிய உதவிகள் உங்களிடம் வந்து சேரும். வணிக நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி பயணத்தின் போது அதிர்ஷ்டம் சாதகமான விகிதத்தில் லாபம் தரக்கூடிய சூழல் இருக்கிறது. தங்கள் போட்டியாளர்களுடன் நீங்கள் போட்டியிடுவது மற்றும் ஒருவரின் மதிப்பை வெளிப்படுத்துவது அதனால் ஏற்படக்கூடிய லாபத்தை அதிகரிக்க வழிவகுக்கும். பொருளாதார நிதி ரீதியாக பார்க்கும்போது சொத்து கையகப்படுதல் மற்றும் வருமானம் ஈட்டுதல் ஆகியவற்றில் ஏற்றம் இருக்கலாம். இந்த காலகட்டம் கும்பராசி மக்களுக்கு சேமிப்பிற்கான ஏராளமான வாய்ப்புகளை வழங்குகிறது. இதன் மூலம் நம்பிக்கையான நிலைகளை இது மேம்படுத்தி உங்களை பொருளாதார நிலையில் உயர்த்த பாடுபடுகிறது. கும்பராசி மக்களுடைய உறவுகளை பொறுத்தவரை உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் நல்ல உறவை பெறுவதற்குண்டான சூழல்கள் இருக்கின்றன. இந்த ராசியை சேர்ந்த மக்களுக்கு நல்ல உறவில் நல்ல ஒரு பிணைப்பு சாத்தியமாகும். இதன் மூலம் தம்பதிகள் பரஸ்பர உறவை பெறக்கூடிய சூழலும் இருக்கிறது. இந்த ராசியை சேர்ந்த மக்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. அதனால் உங்களுக்கு பெரிய உடல்நல பிரச்சனை ஏதும் இருக்காது. கவலையின்றி நீங்கள் வாழக்கூடிய சூழலும் மகிழ்ச்சியுடன் நீங்கள் இருப்பீர்கள். திங்கட்கிழமை அன்று சிவபெருமானை வணங்குவதும், நமசிவாய மந்திரத்தை 21 முறை ஜபிப்பதும், சிவபுராணத்தை பாராயணம் செய்வதும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அடுத்து மீனராசி மக்களுக்கு செவ்வாய் பகவான் 2வது மற்றும் 9ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கிறார். மற்றும் இந்த செவ்வாய் பயணத்தின் போது அவர் மீன வீட்டை ஆக்கிரமிக்கிறார். மேற்கூறியவற்றின் காரணமாக இந்த ராசியைச் சேர்ந்தவர்கள் இந்த செவ்வாய் பயிற்சியின் போது நல்ல பலன்களை பெறுவதற்குண்டான சூழல்கள் இருக்கின்றன. இந்த செவ்வாய் பயணத்தின் போது நீங்கள் அதிர்ஷ்டம் மற்றும் நல்ல பலன்களை எதிர்கொண்டு செயல்படுவீர்கள். அதனால் உங்களுக்கு நன்மை விளையும். இந்த செவ்வாய் போக்குவரத்தின் போது இந்த மீனராசி மக்கள் சேவை சார்ந்தவர்களாக செயல்படக்கூடிய தன்மையில் இருப்பார்கள். மீனராசி மக்களை தொழில்துறையை பொறுத்தவரை பொதுவாக பதவி உயர்வுகள், அதிகரிப்பு
தன்மையில் இருக்கிறது. அது சார்ந்து சம்பள உயர்வும் அதிக பலன்கள் பெற இது ஒரு அதிர்ஷ்டமான நேரமாக உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் பதவி உயர்வுகள் மற்றும் சம்பள உயர்வுகளை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் இந்த செவ்வாய் பெயர்ச்சி பயணத்தின் போது இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு எளிதாக சாத்தியமாகி நலமுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வீர்கள். இந்த செவ்வாய் பயணத்தின் போது வியாபாரம் செய்யும் மீனராசி மக்களுக்கு நல்ல லாபம் கூடும். மீனராசி மக்கள் தங்கள் போட்டியாளருடன் நன்றாக வியாபாரத்தில் போட்டியிட்டு அதிக லாபத்தை சந்திக்கும் நிலையில் நீங்கள் உருவாகி நலமுடன் வாழ்வீர்கள். பொருளாதார நிதி ரீதியாக பார்க்கும்போது மீனத்தில் இந்த செவ்வாய் பயிற்சியால் மீனராசி மக்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இதன் காரணமாக நீங்கள் உங்கள் பணத்தை குவிப்பதற்கும் சேமிப்பதற்கும் நல்ல நிலையில் இருப்பீர்கள். உங்களுக்காக சில செலவுகள் இருக்கலாம். அதன் மூலம் நீங்கள் கடன் வடிவில் கடன் வாங்கவும் சில செய்ய முடிவு செய்து செயல்படுவீர்கள். மீனராசி மக்களுடைய உறவுகளை பொறுத்தவரை உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் நல்ல உறவை பேணுவதற்கு உண்டான அமைப்பு இருக்கிறது. தம்பதிகள் இருவரும் நல்லதொரு பிணைப்பு உருவாக்கி அதை உறுதி செய்வதிலும் உறவுகளில் ஒருமைப்பாட்டை பெறுவதிலும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்கள் அணுகுமுறையில் நீங்கள் நேர்மையாக இருந்து செயல்பட்டு அதனால் தம்பதிகள் இருவரும் குடும்பத்தின் நல்லதொரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை கட்டமைக்க பாடுபடுவீர்கள். ஆரோக்கியத்தை பார்த்தவரையில் மீனராசியைச் சேர்ந்த மக்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இந்த நேரத்தில் இருக்கும். ஆகவே மீனராசி மக்கள் அதற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய பெரிய உடல்நல பிரச்சனைகள் ஏதும் இல்லாமல் நலமுடன் வாழக்கூடிய சூழல் இருக்கிறது. இருப்பினும் நீங்கள் அதிக சளி மற்றும் ஓவாமைக்கு சில நேரங்களில் ஆளாகலாம். இது தற்போதைய சூரியனுடைய வெயில் கடுமையால் இருக்கக்கூடியது என்பதை உணர்ந்து அதற்கு தகுந்தவாறு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பரிகாரம் மற்றும் ஆலோசனை என்பது செவ்வாய்க்கிழமைகளில் முருகரை வணங்கி அவரது சண்முக கவசத்தை பாராயணம் செய்வது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்புகளும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம், நன்றி.